நம்மளோட எண்ணங்களும் நம்மளோட நம்பிக்கையும் நம்மளோட செயலாக மாறுது. நம்மளோட செயல் தான் நம்மளோட வாழ்க்கைன்ற விளைவாக அதற்கப்புறம் மாறுது. என்னோட எண்ணங்களும் என்னோட நம்பிக்கையும் என்னோட செயல்களும் தான் என் வாழ்க்கையை முழுமையாக வடிவமைக்குது அப்படின்னா, என் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நான் தான். இப்படி என் வாழ்க்கைக்கு நான் முழு பொறுப்பு எடுத்துக்கிறத பற்றி பேசியிருக்கிற ஒரு புத்தகம் தான் குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி. என் வாழ்க்கையில் எது நடந்தாலும் சரி, அதுக்கு முழு பொறுப்பை நான் எடுத்துக்க போகிறேன். அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற ஒரு மனநிலையை வளர்த்துக்கிறது எப்படி? அதை தான் குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டின்ற இந்த புத்தகம் பேசியிருக்கு. இன்றைக்கி இந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டினா என்ன? என் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பு நான் எடுத்துக்கிறது அப்படின்னா என்ன? என் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட நிகழ்வு நடந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு தோல்வி வந்தாலும், எப்படிப்பட்ட இன்னல்கள் வந்தாலும், அதுக்கு முழு பொறுப்பு நான் தான், வேறு யாருமே காரணம் கிடையாது, வெளி உலகம் அதற்கு காரணமே கிடையாது அப்படின்னு நம்புறது தான் குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி. இதை கேட்குறதுக்கு முட்டாள்தனமாக இருக்கும். என் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விளைவுகளுக்கும் எப்படி நானே காரணமாக இருக்க முடியும்? வெளிப்புற சூழல்களும் அதற்கு காரணமாக தானே இருக்குது அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக காரணமாக தான் இருக்குது. இங்கே யார் காரணம் அப்படின்றத பற்றி நம்ம பேச போகிறதே கிடையாது. யார் பொறுப்பு அப்படின்றத பற்றி பேச போகிறோம். என் வாழ்க்கையில் ஒரு துன்பம் இருக்குது, அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது? அந்த துன்பத்திற்கு காரணம் வெளி உலகமாக இருக்கலாம், ஆனால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு எப்போவுமே எனக்கு தான் இருக்குது. ஏன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு இன்னல்களையும் துன்பத்தையும் போக்குறது யாருக்கு தேவை? வெளி உலகத்துக்கு அது தேவையே கிடையாது. நீங்கள் சோகமாக இருந்தாலோ, துன்பத்தில் இருந்தாலோ, வறுமையில் இருந்தாலோ இந்த உலகம் அதை பற்றி கவலைப்பட போகிறது கிடையாது. இந்த உலகத்துக்கு அது தேவையும் கிடையாது. அப்போ யாருக்கு தேவை? நமக்கு தான் தேவை. நமக்கு தான் தேவையாக இருக்கிறப்போ, நம்மளோட நலனுக்காக தான் அதை செய்கிறோம் அப்படின்னு இருக்கிறப்போ, அதற்கு காரணம் யார் அப்படின்றத பார்க்குறத கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு யாருடையது அப்படின்னு பார்க்கணும். அப்படி கேள்வியை கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி ஒத்துப்போம். என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயத்துக்கு அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்போம். நம்மளோட கட்டுப்பாட்டில் எதை செய்கிறது மூலியமாக இந்த பிரச்சனையை கொஞ்சம் தீர்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோண ஆரம்பிக்கும். நம்ம வாழ்க்கையில் ஒரு 100 பிரச்சனை இருக்குது, ஒரு 100 தோல்விகள் இருக்குது அப்படின்னா, இப்படிப்பட்ட மனநிலை வந்த உடனே அட்லீஸ்ட் ஒரு 10 இடத்துல நீங்கள் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குது. வெறும் 10 இடத்துல உங்களோட மனநிலை உங்களுக்கு ஒரு வெற்றியை பெற்று கொடுத்தாலே போகிறோம். அந்த 10 இடம் உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டுரும். முழுமையாக நான் தொடர எல்லா இடத்துலையும் சக்ஸஸ் கிடைக்கும் அப்படின்னு எந்த ஒரு ஃபார்முலாவும் கிடையாது. அட்லீஸ்ட் ஒரு 10% என் வெற்றியை அதிகரிக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் ஒரு மைண்ட் செட் தான் இந்த குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி. என் வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கட்டும், அதுக்கு காரணம் யாராக வேணால் இருக்கட்டும், ஏன்னா நான் ப்ளேம் பண்ணிக்க போகிறதில்ல, ஆனால் அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு என்னோடது அப்படின்னு நம்புறது. என் கட்டுப்பாட்டில் இருக்கிற எதை மாற்றுறது மூலியமாக இந்த பிரச்சனையிலேருந்து என்னால் வெளில வர முடியும் அப்படின்னு சிந்திக்கிறது. என் கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த ஒரு செயலை நான் செய்யலாம் அப்படின்னு எனக்கு தெரியுதோ அதை தாமதிக்காமல் செய்கிறது. இதுதான் குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி. என் கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த விஷயத்தை நான் மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு சிந்திக்கிறதே வெற்றியை பெற்றுத்தரும்னு நான் சொன்னதுனால இந்த 2 தவறான புரிதல் நமக்கு கொடுக்கும். முதல்ல என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ அதை சரி செய்யணும் அப்படின்ற சிந்தனை மட்டுமே, ஒரு மனநிலை மட்டுமே இந்த குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. அந்த சிந்தனை மூலிமா வரக்கூடிய ஒரு செயல் தான் குவாண்டம் அக்கௌண்டபிலிட்டி. ரெண்டாவது, என் கட்டுப்பாட்டில் என்ன இருக்கோ அதை பற்றி மட்டுமே நான் சிந்திக்கணும்னு சொன்னதுனால என் கட்டுப்பாட்டில் இல்லாத விஷயத்தை பற்றி நான் சிந்திக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. என் கட்டுப்பாட்டில் இல்லாத சில விஷயத்தை தவிர்க்கிறது எப்படி அப்படின்றத நான் சிந்திக்கணும். ஒரு உதாரணத்துக்கு நம்ம வாழ்க்கையில் என்ன வேணால் நடக்கலாம். நாளைக்கே நம்ம இல்லாமல் போகலாம். ஒருவேளை நாளைக்கே இல்லாமல் போனால் உங்கள் குடும்பம் என்ன ஆகும்? நாளைக்கே நான் இல்லாமல் போகிறது என் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படின்ற ஒரு விஷயந்தான். இருந்தாலும் அதற்கு என்னால் என்னை தயார்படுத்திக்க முடியுமா? கட்டாயம் தயார்படுத்திக்க முடியும். என் கட்டுப்பாட்டில் என் மரணம் இல்லைன்றதுக்காக அதை பற்றி நான் சிந்திக்காமல் இருக்கக்கூடாது, அதற்காக என்னை தயார்படுத்திக்காமல் இருக்கக்கூடாது. நாளைக்கே நான் இல்லாமல் போயிட்டா என்னாகும் அப்படின்னு யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும். அதனால் அதை பற்றி சிந்திக்காமல் நம்ம ஒதுக்கி வைப்போம். அதை ஒதுக்கி வைக்கிறதுனால என் குடும்பம் நல்லபடியாக மாறப்போகிறது கிடையாது.
அக்கௌண்டபிலிட்டி அப்படின்னா என்னால் யோசிக்க முடியல, சிந்திச்சு பார்க்குறதுக்கே கடினமாக இருக்குன்ற விஷயத்த சிந்தித்து பார்த்து அதற்கு என்ன செயலை செய்யணுமோ செய்கிறது தான். அதனால தான் ஒரு அக்கௌண்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு நபர் எதிர்காலத்தில் என்னால் கட்டுப்படுத்த முடியாத விஷயத்தையும் சிந்தித்து பார்த்து அதற்கும் கொஞ்சம் செயலை செய்யணும். அப்படிப்பட்டவராக இருக்கிற ஒரு நபர் எதிர்காலத்தில் நான் இல்லாமல் போகலான்றதை உணர்ந்ததுக்கப்புறம், என்ன சார்ந்து மட்டும்தான் என் குடும்பம் இருக்குது அப்படின்றத உணர்ந்ததுக்கப்புறம் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸை கட்டாயம் நல்ல தீர்வாக எடுத்துப்பார். டேர்ம் இன்சூரன்ஸ் ரொம்ப விலை உயர்ந்ததும் கிடையாது. மாதம் வெறும் 600லேருந்து 700க்கே நமக்கு 1 கோடி வரைக்குமான ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கட்டாயம் கிடச்சிக்கிட்டு தான் இருக்குது. ஒருவேளை டேர்ம் இன்சூரன்ஸை நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதற்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எல்லா விதமான டேர்ம் இன்சூரன்ஸையும் அங்கே நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். 15% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் உங்களால் வாங்க முடியும். அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வயதாக நமக்கு ஹெல்த் காம்ப்ளிகேஷன் வர வர இந்த டேர்ம் இன்சூரன்ஸோட காஸ்ட் அப்படின்றது அதிகரிச்சுக்கிட்டே போகும். அக்கௌண்டபிலிட்டி அப்படின்றது எப்போ ஒரு செயலை செய்யணுமோ அப்போ செய்யணும். எப்போ எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ அப்போ செய்வேன், எப்போ எனக்கு வசதியாக இருக்கோ அப்போ செய்வேன் அப்படின்னு நினைக்கிறது அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. ஸோ நீங்கள் டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வாழ்க்கையை நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்குதுன்னு பல பேர் நம்புறது உண்டு. இந்த எழுத்தாளருமே அதை நம்புகிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் வாழ்க்கையை நட்சத்திரங்கள் தான் தீர்மானிக்குது, ஆனால் அந்த நட்சத்திரங்கள் வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் கிடையாது, அது என் மனநிலைக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். எப்படிப்பட்ட நட்சத்திரங்கள்? ஒரு 5 நட்சத்திரங்கள் இருக்குது. 1, எதை நான் நம்புகிறேன். 2, எது என் சிந்தனைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. எது என்னோட குணாதிசயங்களாக இருக்குது. எது என்னோட அறங்களாக இருக்குது. எதை நான் சரி தப்பு அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கேன். கடைசியாக எது என் உணர்வாக இருக்குது. எது என்னோட உணர்வை தூண்டுது. எப்படிப்பட்ட உணர்வை நான் எனக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த 5 விஷயந்தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய நட்சத்திரங்கள். உங்கள் வாழ்க்கை சரியில்லை அப்படின்னா இந்த 5 விஷயத்தில் ஏதாவது ஒன்றத்தை மாற்ற முடியுமான்னு பாருங்கள். இந்த 5 விஷயத்தை தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். எதை நான் நம்புகிறேன், எதை நான் சரி தப்பு அப்படின்னு சொல்கிறேன், எது என்னோடய சிந்தனையாக இருக்குது, எது என்னோடய குணாதிசயமாக இருக்குது, எது என்னோடய உணர்வாக இருக்குது. இந்த 5 விஷயத்தை நீங்கள் மாற்றிக்கிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தையே உங்களால் மாற்ற முடியும். அது உங்கள் வாழ்க்கையே மாற்றி கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு, இவர் ஒரு டாக்டர். ஒரு டாக்டராக இருக்கிறவங்க 2 விதமான மனநிலையில் இருக்கலாம். 1, நான் தான் இருக்கிறதுலையே புத்திசாலி அப்படின்னு அவங்க நினைக்கலாம். இல்லை 2வது, நான் ஒரு சேவகன், மக்களுக்கு சேவை செய்கிறது தான் என்னோடய வேலை அப்படின்னு ஒரு மனநிலையை அவங்க வச்சுக்கலாம். இந்த 2 மனநிலை மாறும்போது என்ன நடக்கும்? 2 டாக்டருமே புத்திசாலி தான், 2 டாக்டருமே உங்களோட நோயை குணப்படுத்திடுவாங்க தான். ஆனால் நோயை குணப்படுத்துறதை தாண்டி எந்த ஒரு டாக்டர் தன்னை ஒரு சேவகனாக நினைக்கிறாங்களோ அவங்கள்ட்ட நம்ம அதிகமாக போவோம். ஏன்னா என் நோயை குணப்படுத்துறதை தாண்டி என்னை ஒரு நல்ல உணர்வுக்குள்ளே அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க, என்னை ரொம்ப பார்த்துக்கிறாங்க அப்படின்னு தோணும், என் மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்க, கனிவாக இருக்காங்க அப்படின்னு தோணும். என்னோட உடல்சார் பிரச்சனையோடு சேர்த்து என்னோட மனதில் இருக்கிற பிரச்சனையையும் எனக்குள்ளே இருக்கிற பயத்தையும் அவங்க போக்குவாங்க. அப்படிப்பட்ட மாற்றத்தை எது கொண்டு வருது? அவங்க எந்த விஷயத்தை நம்புகிறாங்க அப்படின்றது தான். தான் யார் அப்படின்னு அவங்க எப்படி நம்புகிறாங்கன்றதை பொறுத்து தான். உங்கள் வாழ்க்கையும் நீங்கள் மாற்றணுன்னா இப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை மாற்றி பாருங்கள், கண்டிப்பாக வாழ்க்கை மாறும். இந்த 5 விஷயத்தை நான் சொன்னேன், இந்த 5 விஷயமும் உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த 5 விஷயத்தை மாற்றுறது மூலிமா உங்கள் வாழ்க்கையில் எதையும் மாற்றலாம் அப்படின்னு இருக்கிறப்போ உங்கள் வாழ்க்கையில் எதையும் உங்களால் மாற்ற முடியும். அது உங்களோட பொறுப்பு, அது உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இருக்குது. எல்லாமே என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அதுதான் உண்மையும் கூட. சில விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கே தெரியாமல் உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிட்டு இருக்கோம். எப்படிப்பட்ட மீடியாவை நீங்கள் கன்சியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? தினமும் இன்ஸ்டாகிராமில் ரேண்டமாக ஏதாவது பார்ப்பேன் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையும் ரேண்டமாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு புரளி கலப்பக்கூடிய செய்தியை நான் தொடர்ந்து பார்ப்பேன் அப்படின்னா அதை தான் நீங்கள் நம்பிக்கிட்டு இருப்பீங்க. இல்லை புத்தகம் சார்ந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கட்டத்தில் புத்தகத்தை படிக்கிறதுக்கான ஆர்வன்றது உங்களுக்கு வரதான் செய்யும். ஆபாசமான காணொலியை நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்னா உங்கள் மனதில் ஆபாசம் மட்டும்தான் இருக்கும். எப்படிப்பட்ட மீடியாவை பார்க்குறீங்கன்றது அப்படிப்பட்ட தகவல்களை உங்கள் மூளைக்கு கொடுக்கும். அது அப்படிப்பட்ட நம்பிக்கையை ஏற்படுத்தும். இதை தாண்டி என்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும், நான் எப்படிப்பட்ட நபரோட நட்புறவில் இருக்கேன் அப்படின்றதா இருக்கட்டும், இதுவும் உங்களோட வாழ்க்கையை மாற்றக்கூடியது தான். ஆனால் இதை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி இந்த விஷயத்தையும் நீங்கள் மாற்றலாம். நான் இப்படிப்பட்ட மீடியாவை தான் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுக்கலாம். நான் இப்படிப்பட்ட மனிதர்கள் கூட தான் என்னோட நேரத்தை செலவழிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை கூட நீங்கள் எடுக்கலாம். உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லாத உங்களோட கண்ணுக்கே தெரியாத சில விஷயங்களை கூட அதுதான் என் வாழ்க்கையை மாற்றுதுன்னு புரிஞ்சுக்கிறது மூலியமா அதில் எதை உங்களால் கட்டுப்படுத்த முடியுமோ அதை மட்டுமே கட்டுப்படுத்தி அதையும் கூட நீங்கள் மாற்ற முடியும். உங்கள் வாழ்க்கையின் வளர்ச்சியை 3 படிநிலைகளாக நீங்கள் பிரிச்சிடலாம். முதல்ல பொறுப்பேற்றுக் கொள்ளுதல், 2வது செயலாற்றுதல், 3வது வளர்ச்சி. இந்த வளர்ச்சி பாசிட்டிவாக இருந்தாலும் சரி இல்லை நெகட்டிவாக இருந்தாலும் சரி அது எதை பொறுத்து அமையும்னா
அதற்கு நிகரான நீங்கள் செயலை செஞ்சதை பொறுத்து தான் அமையும். எந்த செயலை நீங்கள் செஞ்சீங்கன்றது எதை பொறுத்து அமையும்னா அதற்கு நிகரான பொறுப்பேற்றுக் கொள்ளுதலின் மூலமாக தான் நடந்திருக்கும். இது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்குது. பொறுப்பேற்றுக் கொள்ளுதல் எதை பொறுத்து அமையும்னா எதை நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றத பொறுத்து தான் அமையும். அடிக்கடி இந்த பரிசோதனையை செஞ்சுக்கணும். நான் எந்த மாதிரியான நம்பிக்கைகளை வச்சுக்கிட்டு இருக்கேன், எதுக்கெல்லாம் பொறுப்பேற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு பரிசோதனையை தொடர்ந்து செய்யணும். ஒரு டைரி எடுத்துக்கோங்க, ஒரு ஜேர்னல் எடுத்துக்கோங்க. அடிக்கடி என் வாழ்க்கையில் எது நல்லதாக நடந்திருக்கு அப்படின்றத எழுதுங்க, இல்லை எது நான் எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை அப்படின்றத எழுதுங்க. அது நடந்ததுக்கு நான் என்ன செஞ்சேன், இது நடக்காததுக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்றத எழுதுங்க. அந்த செயலை நான் ஏன் செஞ்சேன், எந்த மாதிரியான பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டதுனால இந்த செயலை என்னால் செய்ய முடிஞ்சுது அப்படின்னு எழுதுங்க. எதை செய்ய தவற விட்டனோ, எந்த மாதிரி பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டு இருந்தால் அதை செஞ்சுருப்பேன் அப்படின்றத எழுதுங்க. இப்போ நான் எப்படிப்பட்ட செயலை செஞ்சேன் அப்படின்றதா இருக்கட்டும், எந்த மாதிரி செயல்களை செய்ய தவற விட்டேன் அப்படின்றதா இருக்கட்டும், இதுக்கு காரணமான எப்படிப்பட்ட பொறுப்பை நான் ஏற்றுக்கிட்டேன் அப்படின்றதா இருக்கட்டும், எந்த மாதிரியான பொறுப்பை நான் ஏற்றுக்காமல் இருந்தேன் அப்படின்றதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்கும் எந்த விதமான நம்பிக்கைகள் காரணம் அப்படின்றதையும் தொடர்ந்து அதில் எழுதுங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். என்னோட வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட வரணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் உண்மையாக பார்த்தா வாடிக்கையாளர்கள் திரும்ப திரும்ப என்கிட்ட வரதில்லை. ஒரு தடவை வராங்க, அதுக்கப்புறம் வராமலே போயிடுறாங்க. இப்போ இங்கே என்னோட எதிர்பார்ப்பு அப்படின்றது பூர்த்தி படாமல் இருக்குது. இதை நான் எழுத போகிறேன். இது ஏன் நடக்கலை, ஏன் திரும்ப திரும்ப வாடிக்கையாளர்கள் வரலை அப்படின்றத நான் கண்டுபிடிக்க போகிறேன். அதற்கு நான் என்ன செய்யலை அப்படின்றத கண்டுபிடிக்க போகிறேன். வாடிக்கையாளர்கள்கிட்டே கேட்குறேன், என்னோடய ரெஸ்டாரண்ட்டில் உங்களுக்கு என்ன பிடிக்கல, நீங்கள் திரும்ப வரணும் அப்படின்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன மாறி இருந்தால் நீங்கள் வருவீங்க? அவங்க சொல்கிறாங்க, உங்களோட ரெஸ்டாரண்ட்டில் இன்டீரியர்ஸ் நல்லாவே இல்லை, உள்ளே பார்க்குறதுக்கு ஒரு ப்ளசண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன செய்யாமல் விட்டுட்டேன், நான் என்னோடய இன்டீரியர்ஸை ஒழுங்காக டெக்கரேட் பண்ணாமல் விட்டுட்டேன். அதை நான் ஏன் பண்ணல? ஏன்னா அங்கே ஒரு நம்பிக்கை இருக்குது. என்னோடய ஹோட்டலுக்கு மக்கள் சாப்பிட தான் வராங்க. சாப்பாடு நல்லா இருந்தால் போகிறோம், விலை குறைவாக கொடுத்தா போகிறோம், இன்டீரியர்ஸ்லாம் நல்லா இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. இன்டீரியர்ஸை ஒழுங்காக பார்த்துக்கிட்டேன் அப்படின்னா சாப்பாடோட விலை உயரும். விலை உயர்ந்தால் அவங்க வரமாட்டாங்கன்ற ஒரு நம்பிக்கை என்கிட்ட இருக்குது. ஆனால் உண்மையாக எப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு வேணும்? சாப்பாட்டோட விலை கொஞ்சமாக உயர்ந்தாலும் பரவாயில்ல, மக்கள் ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங்காக வராங்க. அப்போ என்னோடய இன்டீரியர்ஸை நான் ஒழுங்காக பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்னா அதற்கான செயலை செய்வேன், அதற்கான பொறுப்பேற்றுப்பேன், நான் நினச்ச விளைவுன்றது எனக்கு கிடைக்கும். இந்த பரிசோதனையை பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் தான் ரீஃப்ரேமிங். நான் வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய எல்லா செட்பேக்ஸையும், எல்லா ஒரு சேலஞ்சையும் ரீஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும். சில தோல்விகள்ன்றது தவிர்க்க முடியாத விஷயந்தான். இந்த தோல்விகளை எப்படி பார்க்குறேன் அப்படின்றத மாற்றுறது மூலிமா அந்த தோல்விக்கு யார் காரணம் அப்படின்னு நான் சிந்திக்காமல் அதோட பொறுப்பை என்னால் ஏற்றுக்க முடியும், அதை சரி செய்கிற பொறுப்பை என்னால் ஏற்றுக்க முடியும். அங்கே தான் இந்த ரீஃப்ரேமிங் அப்படின்றது வருது. நான் ஏதோ ஒரு இடத்துல தோற்று போகிறேன் அப்படின்னா யாரால் தோற்று போனேன், என் கூட இருக்கிறவன் என்னை ஏமாற்றிட்டான், என்னோடய ஸ்டாஃப்ஸ்லாம் ஒழுங்காக வேலை செய்யலை அப்படின்னு நான் காரணத்தை சொல்கிறதுக்கு பதிலாக இங்கே தோற்று போனதுலேருந்து நான் எதை கற்றுக்கலாம், எப்படி இதை நான் மேம்படுத்தலாம் அப்படின்ற ஒரு ஆடிட் அங்கே அவர் பண்ண சொல்கிறார். தோற்று போகிற இடத்துல தோற்றதுக்கு யார் காரணம் அப்படின்றத பார்க்கறதுக்கு பதிலாக தோற்றதுலேருந்து இனிமேல் இப்படிப்பட்ட தோல்வி வராமல் இருக்கிறதுக்கு நான் என்ன செய்யலாம் அப்படின்றத கற்றுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா, இந்த ரீஃப்ரேமிங்கை பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம முன்னேற்றத்தை அடைவோம். எது தோல்வியை கொடுத்ததோ அதுவே நம்மளை முன்னேற்றவும் செய்யும். எது தோல்வி கொடுத்ததோ அந்த தோல்விக்கு பொறுப்பேற்றுக்கிறப்போ அந்த தோல்வியே உங்களை ஒருபடி முன்னேற்றவும் செய்யும். என் வாழ்க்கையில் முழு பொறுப்பை நான் ஏற்றுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன செயலை செய்கிறது மூலியமாகவே அதை நம்மளால் சாதிச்சிட முடியும். எனக்கு வரக்கூடிய உணர்வு எல்லாத்துக்கும் அடுத்தவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்குள்ளே இப்படிப்பட்ட உணர்வு வருதுன்னு சொன்னாலே பெரும்பான்மையான நேரங்களில் நம்மளால் பொறுப்பேற்றுக்க முடியும். உதாரணத்துக்கு, என்னை ரொம்ப கோவப்படுத்துகிற நீ அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு ரொம்ப கோவம் வருது இப்போது அப்படின்னு சொன்னாலே அந்த சூழலில் அந்த நிகழ்வுக்கு நம்ம பொறுப்பு எடுத்துக்கிறோம். இதை நம்ம செய்யணுன்னா முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாகணும். நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு வந்தாலும் அது பெரிய தவறு கிடையாது. நம்ம ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணுறோம் அப்படின்றது கிடையவே கிடையாது. கோவப்படுறது தப்பு அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் என்ன நீ ரொம்ப கோவப்படுத்துகிற அப்படின்னு சொல்லிடுறோம். இங்கே கோவமாக இருக்கட்டும், பயமாக இருக்கட்டும், பொறாமையாக இருக்கட்டும், அதெல்லாம் வர்றது இயல்பு தான். அது வரதை தப்பு அப்படின்னு நம்ம பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. மனிதர்களுக்கு அது இயல்பாக வரும் அப்படின்னு புரிஞ்சு வச்சுக்கிட்டாலே இப்படிப்பட்ட உணர்வு வரப்போ அதுக்கு அடுத்தவங்களை காரணம் சொல்லணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். அடுத்தவங்களை அங்கே காரணம் சொல்ல அப்படின்னாலே முழு பொறுப்பை நம்ம எடுத்துப்போம். எந்த உணர்வு வந்தாலும் அந்த உணர்வின் பெயரை நம்ம சொல்கிறது மூலியமாக அந்த உணர்வை நம்மளோட கட்டுப்பாட்டில் வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு, ஏதோ ஒரு நபர் இருக்கார், அவரை நான் பார்க்குறேன், அவரை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பொறாமையாக வருது, இப்போது அவரை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருது அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா அது அங்கேயே முடிஞ்சு போயிடும். ஆனால் அவரை பார்க்கும்போது எனக்கு பொறாமை வருதுன்றதை மட்டும் நான் சொல்லாமல் அதை நான் ஒத்துக்காமலே இருந்தேன் அப்படின்னா அவர் இப்படிப்பட்டவர், அவர் அப்படிப்பட்டவர்னு நிறைய குறைகளை சொல்லுவேன். அவரை தவறாக எப்படியெல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு நான் பார்த்துக்கிட்டே இருப்பேன்.
அவர் செய்கிற ஒவ்வொரு செயல்லையும் எதெல்லாம் தவறு அப்படின்னு தேடிக்கிட்டும் இருப்பேன். அதுக்கு பதிலாக அவரை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பொறாமை வருது அப்படின்னு சிம்பிளாக சொல்லிட்டேன்னா இதற்கப்புறம் நான் செய்ய வேண்டிய எந்த ஒரு செயலையும் செய்ய தேவையே இருக்காது. எப்போவுமே நமக்கு எப்படிப்பட்ட உணர்வு வருதோ அப்படிப்பட்ட உணர்வு வருது அப்படின்னு சொல்லிட்டாலே, அதை பார்த்துட்டாலே, அதை புரிஞ்சுக்கிட்டாலே, அந்த உணர்வால் ஏதாவது ஒரு தீய செயல் நடக்க போகுது அப்படின்னா அது நடக்கவே நடக்காது. எனக்கு இப்போது கோபமாக இருக்குது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன்னா அங்கே அந்த கோபத்தால் என்ன செய்வனோ அதை செய்ய மாட்டேன். பொறாமை வருது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த பொறாமையால் என்ன செய்வனோ அதை நான் செய்ய மாட்டேன். பயமாக இருக்குது அப்படின்னா பயத்தால் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் நான் செய்ய மாட்டேன். முதல்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட உணர்வு வருது அப்படின்றதோட பேரை சொல்லுங்கள். அதற்கப்புறம் அப்படிப்பட்ட உணர்வு வருது தவறே கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அந்த உணர்வு உங்களுக்கு தான் வருது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அடுத்தவங்க அதை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்ற முடிவுக்கும் வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு நீங்கள் மட்டுமே காரணம் கிடையாது. உங்களுக்கு நடந்த மிகப்பெரிய துயரத்துக்கு அடுத்தவங்க காரணமாக இருக்கலாம். ஆனால் அவங்க அதை சரி செய்ய போகிறது கிடையாது. நீங்கள் தான் அதை சரி செய்யணும். அப்படின்னா என்ன செய்யணும்? முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? அடுத்தவங்க தான் உங்களோட துக்கத்துக்கு காரணம் அப்படின்றத நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ரெண்டாவது, அவங்கள மன்னிச்சாகணும். ஏதோ ஒரு நபர், நான் ரொம்ப நம்பக்கூடிய ஒரு நபர் என் வாழ்க்கையில் ஒரு பெரிய துயரத்தை எனக்கு கொடுத்துட்டாரு, என்னை ஏமாற்றிட்டாரு அப்படின்னா அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வலியை கொடுக்கும். இங்கே தப்பு பண்ணது யார்? அந்த நபர் தான். ஆனால் இங்கே துயரத்தை அனுபவிக்கிறது யார்? நம்ம. தப்பு பண்ணக்கூடிய நபர் தான் துயரத்தை அனுபவிச்சிருக்கணும். ஆனால் தப்பு பண்ண நபர் அதை மறந்துட்டு எங்கேயோ போயிட்டார். அவர் தப்பாக அதை பண்ணாரா, இல்லை அவருடைய வாழ்க்கைக்கு தேவைப்பட்ட ஏதோ ஒரு செயலுக்காக பண்ணாரா, அதை அவர் தப்பாக பார்க்குறாரா இல்லை சரியாக பார்க்குறாரா அப்படின்றது எதுவுமே நமக்கு தெரியாது. ஆனால் அப்படி அவர் செய்ய மாட்டார்னு நம்பின ஒரு காரணத்தினால நமக்கு பெரிய வலியை அது கொடுத்துருச்சு. இந்த இடத்துல அந்த வலி வர்றது தப்பு கிடையாது. ஆனால் அது நீடித்த காலத்துக்கு நம்மள்ட்ட ஏன் இருக்கணும்? நான் ஏன் ஒவ்வொரு நாளும் அவர் ஏன் அப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு நினச்சி வருத்தப்படணும்? இந்த வருத்தப்படக்கூடாது அப்படின்னா அவரை மன்னிச்சாகணும். அவரை மன்னிக்கிறது அவருக்காக கிடையாது. அவரை மன்னிக்கிறது நம்மளோட மன நிம்மதிக்காக. நம்மளோட மன நிம்மதியை விட எதுவுமே பெருசு கிடையாது. நான் உன்னை நம்பினேன்ல அப்படின்னு யோசித்து அவர் தப்பான நபர்னு சொல்கிறதுனால எதை நம்ம சாதிக்க போகிறோம்? நம்ம தான் நம்பினோம், நம்ம நம்பினது நடக்கலை இப்போது. அதனால நமக்கு தான் பிரச்சனை வருது. இங்கே அவரை நீங்கள் மன்னிச்சுட்டு நீ பண்ணது தப்பு தான், நான் மன்னிச்சுட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அப்போ கூட அவர் பண்ணது தப்பா அப்படின்றது நமக்கு தெரியாது. அவரோட சூழலில் எதை பண்ணுமோ அதை பண்ணியிருக்கலாம். அது மறைமுகமாக நம்மளை பாதிச்சிருக்கலாம். சில சமயம் அவர் நேராகவே நம்மளை பாதிக்கணுன்னே அந்த செயலை செஞ்சுட்டு போட்டுமே. அதனால இப்போ என்ன, அவர் அந்த செயலை செஞ்சுட்டு நகர்ந்து போயிட்டார். நம்ம நகர்ந்து போகணும் அப்படின்னா அவரை மன்னிச்சாகணும். மன்னிக்கிறது மூலியமாக நம்ம வாழ்க்கைக்கு நம்மளால் பொறுப்பேற்றுக்க முடியும். ஏதாவது ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதற்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கணுன்னா அந்த உணர்வு வெளியிலேருந்து வருதுன்னு நீங்கள் நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த நபரை மன்னிக்கிறது மூலியமாக மட்டும்தான் அந்த உணர்வை சரி செய்ய முடியும். அந்த உணர்வுக்கு உங்களால் பொறுப்பேற்றுக்க முடியும். இந்த விஷயங்கள் தான் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருந்தது. ரொம்ப சிம்பிளான ஒரு புத்தகம், சின்ன புத்தகம் தான். ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி நான் பேசணும்னு நினச்சதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருந்தது. என் வாழ்க்கையில் எல்லாத்துக்குமே நான் தான் பொறுப்பு அப்படின்னு பார்க்குறத ஒரு தவறான மனநிலையாக பல பேர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம். என் வாழ்க்கையில் வரக்கூடிய அனைத்து விளைவுகளுக்கும் நான் காரணம் இல்லையே, அப்புறம் எப்படி நான் பொறுப்பாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலையும் இருக்கலாம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஏன் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற ஒரு பதில் இது சொன்னது. அப்படி பொறுப்பேற்றுக்கிறதுக்கான சில நல்ல நல்ல டிப்ஸும் இருந்துச்சு. ஒரு எமோஷனை நேம் பண்ணுறதா இருக்கட்டும், என்னோடய எமோஷனுக்கு அடுத்தவங்க காரணம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு இப்படிப்பட்ட எமோஷன் வருது அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும், எல்லா அடுத்தவங்களை மன்னிக்கிறதா இருக்கட்டும். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஆனால் அது வாழ்க்கையில் முழு பொறுப்பேற்றுக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன பெர்ஸ்பெக்டிவை கொடுத்தது. வீடியோட லென்த்தும் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த புத்தகத்தை பற்றி இதற்கு மேலே ரொம்ப நீண்டு நம்ம பேச முடியாது. ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதில் சொன்ன ஐடியாவில் எது உங்களுக்கு புதுசாக இருந்தது, எது ஒரு ஐ ஓப்பனிங்காக இருந்தது, அப்படி ஏதாவது இருந்ததா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் டைம் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்கை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.